நான் மௌத்தாவர வரைக்கும் அதை விட மாட்டேன். 3 விஷயத்தை கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நான் சாவர வரைக்கும் அந்த 3 விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 என்னவென்று சொன்னால் சௌமு ஸலாஸத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோன்பு. இதை விடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நான் விட போறது இல்ல. அதே மாதிரி ஒரு சலாத்தி லுஹா, லுஹா தொழுகையை விட்டுவே செய்யாது என்று சொல்ல எனக்கு சொன்னார்கள். அந்த லுஹா தொழுகையை சாவுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அபூ ஹுரைரா சொல்றாரு. அதே மாதிரி ஒனௌமின் அலா வித்ரின், வித்ரு தொழுது தூங்க சொன்னாங்க. தூங்கிட்டா எந்திரிக்க மாட்டேங்கறனால வித்ரு தொழுது தூங்க சொன்னாங்க. இதை நான் விட மாட்டேன். இந்த 3 விஷயத்தையும் நான் விடாமல் கடைபிடித்து வருவேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 1178 இருக்கிறது, 1981 இருக்கிறது. அப்ப ஒருத்தருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுவ சொல்லி வலியுறுத்தி சொல்றாங்க. வசியத்தா 3 விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லும் பொழுது அதுல ஒரு செய்தியாக சொல்லி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு போனாங்க. மக்காவுக்கு போனாங்கல்ல, மக்கா வெற்றி பெற்ற அந்த வருஷத்துல உம்மு ஹானியுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு ஹானின்னா யாருன்னு கேட்டா அபூ தாலிபுடைய மகள், அதாவது அலியுடைய அக்காவோ தங்கச்சியோ. அபூ தாலிபுடைய மகள் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அக்காவா இருப்பாங்க, இல்லைன்னா தங்கச்சியா இருப்பாங்க. அப்ப சின்னப்பா மகள். அவங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மக்கா வெற்றி அடைந்த அன்னைக்கு அவங்க வீட்டுல போய் சொந்தக்காரங்க வீடுங்கிற அடிப்படையில் போய் அங்க போய் குளிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் வீட்டுல போய் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சவன பலம்மா பரக மின் குஸ்லிஹி, குளித்து முடித்த பிறகு காம ஃபஸல்லா 8 ரக்காத்தின் 8 ரக்காத் தொழுதார்கள். எங்க வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க. குளிச்சு முடிச்ச பிறகு 8 ரக்காத் தொழுதார்கள் சொல்லிட்டு உம்மு ஹானி அவங்க சொல்றாங்க, ஒரு ஆக்கல் லுஹன், இது லுஹா நேரத்தில் நடந்த ஒரு தொழுகை, லுஹா நேரத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரியில 357வது ஹதீஸ், 1104வது ஹதீஸ், 1176வது ஹதீஸ், 3171வது ஹதீஸ், 4292வது ஹதீஸ், 6158வது ஹதீஸ். இவ்வளவு இடங்கள்ல இருக்கிறது. எதுக்கு பாயிண்ட்னா, லுஹா என்று ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அபூ ஹுரைரா சொல்றாரு. அதே மாதிரி உம்மு ஹானிங்கிறவங்க சொல்றாங்க, விடாத வசியத்து மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஆதாரம் எடுக்கும் பொழுது ஆயிஷா நாயகியும் ரசூலுல்லாஹ் தொழுவலைங்கிறாங்க. அபூ ஹுரைரா இப்னு உமரும் அப்படி ஒரு தொழுகை பிதஅத்துங்கிறார். இப்ப நம்ம யாரை வேண்டாலும் பின்பற்றணுமா, ஆய்வு பண்ணணுமா? யாரை வேண்டாலும் பின்பற்ற முடியாது. ரெண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு ஆள் உண்டுங்கிறார், ஒரு ஆள் இல்லைங்கிறார். இதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்குங்க. ஒரு ஆள் உண்டுங்கிறார், ஒரு ஆள் இல்லைங்கிறாரு. அதனால நம்ம எதை எடுத்துக்கிறோம், உண்டுங்கிற எடுத்துக்கணும். இல்லைன்னு உண்டுன்னு சொன்னார்னா நம்ம எதை எடுத்துக்கிறோம், இல்லைங்கிறவர் அவருக்கு தெரிஞ்சு இல்லைங்கிறார். இவர் மத்தியானம் சாப்பிடலன்னு ஒரு ஆளை சொல்றான், இவர் மத்தியானம் சாப்பிடல நான் சொல்றேன், இவர் சொல்றாரு மத்தியானம் சாப்பிட்டாரு. இப்ப என்ன செய்யணும், நீங்க என்ன விளங்கிக்கிறேன், நான் பார்க்கும்போது சாப்பிடல, அவர் பார்க்கும்போது சாப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் அர்த்தம். நான் சொல்றேன் இவர் சாப்பிடலங்கிற, அவர் இவர் சாப்பிட்டாருங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், நான் என்னோட இருந்த வரைக்கும் அவர் சாப்பிடல, நான் அங்க போயிருப்பேன், அல்ல இவர் அங்கிட்டு போயிருப்பாரு, சாப்பிட்டு பாரு, இவர் பார்த்திருப்பாரு. நான் பார்த்தது நான் சொல்றேன், அவர் பார்த்து அவர் சொல்ற. இதன் அர்த்தம், ஒரு ஆளு இதை செஞ்சாரு, அவர் பீடி குடிச்சாரு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு, பீடியை குடிக்கலங்கிறேன். நான் என்ன சொல்றேன், இவர் பீடி குடிக்கலங்கிறேன். பீடி குடிச்சாரு நீங்க சொல்றீங்க, நான் சொன்னது பொய் இல்ல, அவர் சொன்னது பொய் இல்ல. நான் என்ன சொன்னேன், நான் பார்த்தேன், எனக்கு முன்னாடி குடிக்கல இல்லங்கிறேன், அவர் குடிச்சதை பார்த்தாரு, அதை சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி அறிவிப்புகள் வரக்கூடிய ஒருத்தர் செஞ்சாரு என்றும் செய்யலை என்ற அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னா செஞ்சாருங்கிறத ஏத்துக்கணும். செய்யலைங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாரு, செஞ்சவர் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாரு. இப்ப ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணதுக்காக என்ன செய்வாங்க, சாட்சியில கொண்டா நிப்பாட்டுவாங்க. 100 சாட்சியை கொண்டா நிப்பாட்டுறாங்க. 100 பேர் எனக்கு தெரியாதுங்கிறான், 98 பேர் தெரியாதுன்னு விடுவானா, 2 பேர் பார்த்தேன்ட்டான். என்ன செய்வான், தண்டனை கொடுப்பான்ல. நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு கோர்ட்ல உடனே நிப்பாட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ பாத்தியா, இல்லங்க அப்ப நான் பார்க்கலங்க, இவர் கொலை செய்யலங்க இவ்வளவு வரும் சொல்றீங்க. 2 பேர் வர்றாங்க, நான் பார்த்தேன், அறுவலை வச்சிருந்தாரு, இவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு, இவர் அறுத்தாரு, இப்படி 2 பேர் சாட்சி சொன்னான். அப்ப என்ன செய்ய மாட்டான், கோர்ட்ல 98 பேர் இல்லங்கிறாங்க, 2 பேர் இருக்குங்கிறான்னு சொல்லுவானா, அல்லது ஏத்துக்குவானா, ஏத்துக்குவான். ஏன்னா 98 பேர் நீங்க பொய் சொல்லல, நீங்க பார்க்கல. நான் கொலை செஞ்சது நீங்க பார்க்காத காரணத்தினால் நீங்க இல்லங்கிறீங்க. நான் கொலை செஞ்ச 2 பேர் பார்த்துட்டாங்க, அவங்க இவங்க இருக்குங்கிறாங்க. எவ்வளவுதானே மேட்ரு. அப்ப சாதாரண உலக விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறோமா. சஹாபாக்கள் நட்சத்திரங்கள் நாங்க எதை வேண்டாலும் எடுத்துக்கிறோம். ஒரு ஆள் லுஹாத்துலக இருக்கும்போம், ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவோம், அடிச்சுட்டு சாவுமா. எதுக்கு அடிச்சுக்க, ஒரு கருத்துக்கு வரலாமே எல்லாரும். சஹாபாக்கள் பேரை வச்சுக்கிட்டு நம்ம துண்டுதுனா ஆகுறதுக்கா. லுஹாத்துலக இருக்கு இல்ல இல்ல சண்டையில லுஹாத்துலக இருக்குது சுன்னத். ஆயிஷா நாயகி இப்னு உமர் அவங்களுக்கு தெரியல, அவங்க கவனிக்கல, அவங்களுக்கு கவனிக்காட்டி இருந்துட்டு போகுது, அவங்கள அல்லாஹ் மன்னிப்பான். தெரியாத விஷயத்தினால அல்லாஹ் அவங்களை கேள்வி கேட்க மாட்டான். ஏன் தொழுவலன்னு கொஸ்டின் வராது, உனக்கு தெரிஞ்சு போச்சு.
இப்படி முடிவு எடுக்கும் பொழுது குழப்பம் வராது. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், லுகா விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு வீட்டுக்கு போறீங்க, போன அனுமதி கேட்கணும். திடீர்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் இது சொல்லி வரலாமான்னு கேட்கணும். ஒரு தடவை வரலாமான்னு கேட்கறீங்க, ரிப்ளை வரல. வரலாமா ரெண்டாவது தடவை கேட்கறீங்க, ரிப்ளை வரல. மூணாவது தடவை வரலாமான்னு கேட்கறீங்க, ரிப்ளை வரல. இப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா திரும்பி இருந்துட்டாங்க. 3 தடவை ரிப்ளை வரலன்னு சொன்னா அவங்க அதை திறக்க விரும்பல, ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க தட்டுனது அவங்களுக்கு விளங்காம இருக்கும், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருப்பாங்க, அல்ல குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன செய்யலாம், அவங்க ஏதாவது ஈடுபட்டு இருக்கலாம். அந்த இடத்துல திறக்கிறது அவங்களுக்கு ஒரு வெக்க உணர்வு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்க தட்டுறீங்க, திறக்கல. 3 தடவை வரலாமான்னு கேட்கணும். 3 தடவை ரிப்ளை வரலன்னு சொன்னா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அது சம்பந்தமா என்னன்னு கேட்டா, அபூ மூஸா அஷ்அரி அவருக்கு இந்த சம்பவம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி தெரியும். அவர் என்ன பண்றாரு, உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியை பார்க்க வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, ஜனாதிபதி ஒரு முக்கியமான அலுவலில் ஈடுபட்டு இருக்காரு. இவர் வாசல் நின்றுகிட்டு வரலாமா ஜனாதிபதி அவர்களே வரலாமாங்கிறாரு. வந்தா பதில காணோம். மறுபடியும் வரலாமான்னு கேட்கிறாரு, பதில காணோம். மறுபடியும் கேட்கிற பதில காணோம். இவரு திரும்பி போயிடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு உமர் கேட்கிறாரு, யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டாரப்பா, யாருப்பா அவரு, அவரை பார்ப்பான்னு சொன்னோன்னே அவர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவர் வேலையில இருக்காரு, வேலையில இருந்த காரணத்தினால அதுல ஈடுபட்டு இவர் ரிப்ளை சொல்லாம இருக்காரு. அந்த ஆள் எங்கப்பா கூப்பிடு, அலமா அஸ்மா சவுத் அப்துல்லா இப்னு கைஸ் சட்டம் போயிட்டாரப்பா, என்னமோ வரலாமான்னு கேட்டாரப்பா, உள்ள வர சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உள்ள வர சொல்லுவா, அவர் அப்பவே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆள் முதல்ல இழுத்துட்டு வா, அதை எப்படி போறது, அவரு ஆளுங்க கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஆளை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து என்ன செய்யறாரு, ஏன் எப்படி போன, இந்த மாதிரி விஷயத்தை ஹதீஸ் சொல்றாரு. இது நீ தப்பிச்சுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பேர போறியா, ஆதாரத்தை கொண்டு வா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப ரெடியா இல்ல. இது கேட்ட இன்னொரு ஆளை கூட்டிட்டு வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி வேற ஒரு ஆள் எனக்கு செய்யணும், உனக்கு சப்போர்ட்டா யாராவது இருந்தா கூட்டிட்டு வா, இல்லன்னா உன்னை லேஸ்ல விட மாட்டேங்கிறாரு உமர். இவர் ஒரு இடத்துமா சபைக்கு போறாரு, பள்ளியாசலுக்கு போறாரு. நம்ம ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, நான் கேட்டேன், நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா, இதை நீங்க கேட்டிருக்கீங்களான்னு ஒருத்தர் போய் கேட்கிறாரு. அப்போ ஒரே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அபூ சயீத் அல் குத்ரி எந்திரிச்சு, நான் கேட்டிருக்கிறேன் இதே விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்க வாண்ட அவர் இழுத்துட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் சொன்னதை அவர் சொல்றாரு பாரு, நான் சொன்ன சப்போர்ட்டா சொல்றாருன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு என்ன செய்யறாங்க, அவங்க சொன்ன வாசகத்தை நீங்க பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அக்ஃபா ஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு அழகான ஒரு விஷயம், அழகான ஒரு அறிவுரை, இது கூட எனக்கு தெரியாம போய்விட்டது. அல்ஹானியா சபகு பில் அஸ்வாக், நாங்க வியாபாரத்தில் நான் அதிகமா மூழ்கி இருந்தது, எனக்கு இதெல்லாம் தெரியாம ஆக்கிடுச்சு. அவர் ரசூலுல்லாஹ் காலத்துல வியாபாரி எதன் இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் மூலமா ஈடுபட்டு இருந்தாங்க. கடை திருவாரூர் இதுன்னு போனோமா, இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு, மார்க்க விஷயங்கள் நிறைய நான் இழந்துட்டேன், இது மாதிரி எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி வியாபாரத்துக்கு போனதால தெரியலங்கிறாரு. என்ன விளங்கணும்னா, உமர் வாக்குமூலம் தர்றாங்க, எல்லா ஹதீஸையும் தெரிஞ்சவர்களாக நாங்கள் இல்லை, குலபாய ராஷிதனா நாங்கள் இருந்தாலும், சிறந்த சஹாபி என்று போற்றப்பட்டாலும், செய்திகளை அறிந்து கொள்ற விஷயத்தில் எங்களுடைய நிலை என்னவென்றால் வியாபாரமும் அதுவும் எங்களை நிறைய விஷயங்கள் தெரியாம ஆக்கிடுச்சு. அப்ப ஒரு உமரில் இல்லாமக்கு இது மாதிரி தெரியாம இருந்தா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? அப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, ஒருவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருத்தர் தெரியாம இருக்கு. அப்ப உமரில் சொன்னாங்க, இதை பின்பற்ற முடியுமா? அந்த இடத்துல வெறுமை பண்ணி இது பண்ணிட்டாரு, அதனால தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்ப தயமம் செய்யறோம், எவ்வளவு விஷயங்கள் சஹாபாக்கள் தெரியாம இருந்துச்சுங்கிறக்கா சொல்றோம். இதெல்லாம் இந்த அஸ்ஹாபி கண்ணுஜூம்ங்கிறத தான் வச்சுக்கிட்டு எல்லாம் விளையாடுறாங்க. சஹாபாக்கள்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றணும், அதெல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னா சஹாபாக்களை திட்டணும், அப்படிலாம் பண்றாங்க இல்லையா? அதுக்காக நிறைய சம்பவங்களை சுட்டி காட்டும் பொழுது அவங்களுடைய அந்த டவுட்டுக்கு முழுசா கிளியர் ஆகும். அதுக்காக நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டுறோம். 1-2 சொன்னா அது கிளியர் ஆகாது. அப்ப தயமம் செய்யறோம்ல, தயமம்னா என்ன? நம்ம ஒழு செய்ய வேண்டி இருக்கிறது, தண்ணி கிடைக்கலன்னா தயமம் செய்யலான் இருக்கு. தயமம்டா என்ன? தண்ணி கிடைக்கல அல்லது தண்ணி யூஸ் பண்ண முடியல, அப்ப என்ன செய்யலாம், கையில அப்படி மண்ணில் அடிச்சு ஊதி விட்டுட்டு முகத்தை என்ன செஞ்சுக்கிறேன்னு இது வரைக்கும் தடவிக்கிட்டு முகத்தையும் தடவிக்கணும், அவ்வளவுதான். தடவிக்கிற வேண்டி முகத்தை தடவிக்கிற வேண்டி தயமம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான். இப்படி செஞ்சுக்கிட்டோம்னா ஒழு செஞ்ச மாதிரி ஆயிரும். இதே மாதிரியே
குளிக்கிறது கடமையாச்சுன்னு வைங்க, குளிப்பு கடமை, காலைல குளிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டோம், ஸ்கலிதமாயி போச்சு, குளிக்க வேண்டி இருக்கிறது, தண்ணி இல்லை, அல்ல தண்ணி இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணா நம்ம காய்ச்சல் வந்துடும், அந்த அளவுக்கு நிலைமை உடல்